عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவனுக்கு சோதனை ஏற்பட்டாலும் அல்லது துன்பம் நிகழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அல்லாஹ்வை கோலக்கூடியவனாகவும் உதவி தேடுபவனாகவும் இருக்கின்றோம். இப்படி மனிதன் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்பது துஆ என்று சொல்லப்பட்டது. குர்ஆனில் பலவிதமான விஷயங்களுக்கு அதில் பிரார்த்தனை உள்ளடக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ என்பது தலை என்று சொன்னார், தலை என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்றொன்றாக பார்க்கலாம். முதலாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விலாயத்தின் மூலம் தன்னுடைய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்கள் இருவரையும் படைத்த பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னான், நீ சொர்க்கத்தில் போ என்று சொன்னான். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், நீ அங்குள்ள ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரத்துடைய கனியை சாப்பிடாது, அந்த மரத்தின் பக்கம் நெருங்க என்று சொன்னான். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உள்ளே செல்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் இருக்கும்படி அவர்கள் இருக்கின்றார்கள் சொர்க்கத்தில். அப்பொழுது சைத்தான் தூண்டுகின்றான். அல்லாஹ் சொன்ன விஷயத்தை சைத்தான் மறக்கடிக்கின்றான். அப்பொழுது சைத்தான் தன்னுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளத்தில் சொல்கின்றான், நீ அந்த மரத்தின் பக்கம் போ, அப்படி இல்லை என்றால் நீ மரணித்து விடுவாய், நீ வேற எங்கும் செல்ல முடியாது, இந்த ஒரு சொர்க்கத்திலே இருப்பாய் என்று சொன்னான். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செல்கின்றார்கள். சைத்தான் உள்ளத்தில் போட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்தின் பக்கம் செல்கின்றார்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்தின் பக்கம் சென்று அங்குள்ள கனியை சாப்பிடுகின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வெட்கம் ஏற்படுகிறது. உடனே அவர்கள் செடியில் மறந்து கொள்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், நான் தான் சொன்னேன், போகாதே, உன்னை சைத்தான் வழி இருப்பான் என்று சொன்னேனே, நீ ஏன் போனாய் என்று கேட்டவுடன் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அனுப்புகின்றான். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், قال ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழித்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கிருபை
செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள். மாணவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ அந்த பக்கம் ஒரு மனிதர் செல்கின்றான் சொன்னால் அவர் பாவமன்னிப்பு தேட வேண்டும். நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்திற்கு 950 வருடம் தாவா பணி செய்தார்கள். ஆனால் தாவா பணி செய்து அந்த சமுதாயத்திலே யாரும் அவர்களை பின்பற்றி வரவில்லை. சிலர்கள் மட்டும் தான் அவர்களை பின்பற்றி வந்தார்கள். அப்பொழுதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயம் அல்லாஹ் சொன்னார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த சமுதாயம் ஒரு நாள் அழியும் என்று சொன்னார். அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொதித்துக் கொண்டிருக்கும் தண்ணீரால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான் ஒரு கப்பலை செய் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் கப்பல் செய்கின்றார்கள். கப்பல் செய்துவிட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து வருகின்றது. அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஜோடியாக ஏறுகின்றார்கள். ஜோடியாக விலங்குகளும் மனித இனங்களும் ஜோடியாக ஏறுகின்றார்கள். அப்பொழுது தன்னுடைய மகனை அழைக்கின்றார்கள். தன்னுடைய மகனை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கின்றார்கள். மகனே, என்னோட வந்துவிடு, இந்த காப்பீடு கூட்டத்திலே இருக்காது, உன்னை இந்த வெள்ளப்பெருக்கை அழித்து சென்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த தன்னுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் சொன்னான், நான் மலைக்கு மேலே ஏறி சென்று நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வேன் என்று சொன்னார். அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கின்றார்கள். கப்பலில் எல்லாரும் ஏறும் பொழுது அப்பொழுது அவருடைய மகன் வெள்ளப்பெருக்கில் சென்ற பிறகு அவருடைய மகன் அந்த வெள்ளப்பெருக்கில் அடித்து சென்று விட்டான். அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், وقال اركبوا فيها بسم الله مجريها ومرساها إن ربي لغفور رحيم. இதே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், ஓடுவதும் இது நிற்பதும் அல்லாஹ்வின் பால் செயல்படுகின்றன. நிச்சயமா என் இறைவன் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான் என்று சொன்னார். மாணவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவில் இருக்கின்றார்கள்? அப்பொழுது அல்லாஹ்விடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், என் மகனை மன்னித்து விடு சொன்னார் கேட்கின்றார். அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவன் உன் மகன் கிடையாது, அவன் காப்பியாளி ஆகிவிட்டான் என்று சொன்னார். மாணவர்களே, நாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் ஒரு ஊரில் இருந்து அல்லாஹ் சதும் என்ற சமுதாயத்துக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றார் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அப்பொழுது அனுப்பியிருக்கின்றான். அங்குள்ள எல்லாம் ஆண்கள் பெண்களை பார்க்காமல் ஆண்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது இதே மாதிரி தவறு செய்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆனால் அந்த சமுதாயம் கேட்கவில்லை. அப்பொழுது இதே போன்று நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது ஒரு நாள் 2 மலக்குமார்கள் வருகின்றார்கள். இந்த மலக்குமார்கள் வந்து அவருடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். அப்பொழுது அவருடைய மனைவி சொல்கின்றால், இங்கே எங்களுடைய வீட்டில் 2 அழகான ஆண்கள் வந்திருக்கின்றார்கள் சொன்னார். அப்பொழுது உடனே அங்குள்ள மனிதர்கள் எல்லாம் வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டிற்கு முன்பே நிற்கின்றார்கள். அப்பொழுது வீட்டிற்கு முன்பே நிற்கின்றார்கள். அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கவில்லை. அதுக்கப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதை தட்டுகின்றார்கள். அவர்கள் உடைக்கின்றார்கள். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், இது என்னுடைய விருந்தாளி என்பதற்காக நான் இதை உங்களிடம் தர முடியாதுன்னு சொன்னார்கள். மாணவர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை கேட்கின்றார்கள், ரப்பி நஜ்ஜினி வஹ்லி மிம்மா யஅலமூன், என் இறைவனே என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் அன்று இரவு அழுகின்றது. அப்பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், இன்றைக்கு
இதை நீங்கள் விட்டு சொல்லுங்கள், இல்லை என்றால் இன்றைக்கு இரவு அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் அங்குள்ள சமுதாய அந்த மனிதர் யாரும் கேட்கவில்லை. அப்பொழுது உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவிலே சென்று இரவிலே அந்த ஊரை விட்டு வெளியே செல்கின்றார்கள். அப்பொழுது உள்ள அல்லாஹ் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சதுன் என்ற ஊரை அல்லாஹ் அப்படியே எழுப்பி தோசை போடுற மாதிரி போட்டு விட்டான். மாணவர்களே, நல்லடியார்களே, இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் நபிமார்கள் எப்படி பிரார்த்தனை செய்து பாவ மன்னிப்பு கேட்டாரோ அது போலும் நாம் பிரார்த்தனை செய்து பாவ மன்னிப்பு தேடி அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு செய்து இப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு தந்தல் புரிவானாவா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.